நண்பர்களே, புதிதாக மாந்திரீகம் கற்றுக்கிறவங்களுக்காக இந்த காணொளியை நான் போடுறேன். இதில் குரளி கண்கட்டு வித்தை சித்தி, திசைக்கட்டு உடல்கட்டு சித்தி, மூலிகை மந்திரங்களை பற்றி தான் இந்த காணொலியில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த குரளி கண்கட்டு வித்தைக்கு உச்சாடன மந்திரத்தை தான் நம்ம அதிகமாக பயன்படுத்துவோம். உச்சாடன மந்திரத்தால் தான் அதை செய்ய முடியும். இந்த உச்சாடன மந்திரங்கள் நீ ஜெபிக்கிறதுக்கு முன்னாடி உடல்கட்டு போட்டிருக்கணும். ஏன்னா உச்சாடன மந்திரங்கள் உரி ஏற ஏற ஆன்ம சக்தி பெருகி பிரபஞ்சத்தினுடைய அனைத்து சக்திகளுடன் தொடர்பு கொண்டு சென்று கொண்டே இருக்கும். இதில் நல்ல சக்தியும் இருக்கும், தீய சக்தியும் இருக்கும். ஜெபம் நின்றவுடன் ஆன்ம சக்தி சுருங்கி உள்ளே வரும். அப்போது தீய சக்திகளின் தாக்கம் அதிகமாக இருந்தால் உடலுக்கு ஆபத்து வரும். இதனால தான் உடல்கட்டு போட்டுக்கணும். உடல்கட்டு போட்டிருந்தால் தீய சக்திகள் தடுக்கப்படும். இதை ஏன் சொல்கிறேன்னாக்கா, குரளி வித்தைக்கு நம்ம உச்சாடன மந்திரத்தை தான் பயன்படுத்த போகிறோம். அதுக்காக தான் சொல்கிறேன். இப்போ விஷயத்துக்கு வருவோம். தொலைக்காட்சியெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த குரளி வித்தை தான் காமிப்பாங்க. இந்த புலியாக மாறுறது, கிளியாக மாறுறது, பாம்பாக மாறுறது, பல்லியாக மாறுறது, இப்படி அதை எப்படி செய்யணும், எப்படி சித்தி பண்ணணுங்கிறத தான் சொல்கிறேன். இந்த கலை இந்தியாவிலேருந்து போன கலை தான். நம்ம முன்னோர்களோட கலை தான் இது. இப்போ இங்கே பயன்படுத்துகிறவங்க அதிகமாக கிடையாது. வெளிநாட்டவர்கள் நல்ல முறையில் அதை பயன்படுத்துகிறாங்க. அதுக்கு என்ன பண்ணணுன்னா, வல்லூத்துக்குருவி வேறு, அந்த வேரை எப்படி எடுக்கிறதுன்னு நான் காணொலியில் சொல்லியிருக்கேன். போன வீடியோலேயே நான் முதல்ல சொல்லியிருக்கிறேன். அந்த வேரை நீங்கள் முறையாக எடுத்துக்கணும். எடுத்துக்கிட்டு தனியான ஒரு அறையில், வல்லூத்துக்குருவிங்கிறது அந்த கூட்டில் இருக்க வேறு தான் அது, அதை பற்றி நல்லா தெளிவாக சொல்லியிருக்கேன். ஒரு தனியான இடத்துல நீங்கள் போய் இருந்துக்கணும். அந்த தனியான இடத்துல இருந்து நீலிக்கட்டு பிடாரிக்கட்டு மந்திரம் லட்சம் உரி ஏற்றி அதை சித்தி பண்ணணும். நீங்கள் முதல்ல சித்தி பண்ணாதாங்க சாதிக்க முடியுங்க. நிச்சயமாக சாதிக்க முடியும். அந்த வேரும் கிடச்சிடும். ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. நீங்கள் கண்டிப்பாக செய்யலாம். அதை முதல்ல லட்சம் உரு ஏற்றி அதை சித்தி பண்ணணும். சித்தி பண்ணினதுக்கப்புறம் அங்கே நீங்கள் எப்படி உட்காந்து சித்தி பண்ணணுன்னா, கருப்பு கம்பளையில் உட்காந்துக்கணும். 2 கைகளையும் மூடி இருக்கணும். வேறு நீங்கள் கீழே வச்சுக்கலாம், எங்கே வேணாலும் வச்சுக்கலாம். 2 கைகளையும் மூடிட்டு தான் அந்த மந்திரத்தை நீங்கள் ஜெபிக்கணும், சித்தி பண்ணணும். அடுத்தது அடி கொடுத்து முடிவரைக்கும் கட்டு அப்படின்னு இந்த மந்திரத்தை ஒரு 1,08 உரு ஜெபித்து நீங்கள் அதை சித்தி பண்ணணும். பிறகு இதற்கான மந்திரம், இந்த ஒரு சின்ன மந்திரம் தாங்க இவ்வளவு ஒரு மிகப்பெரிய வேலை செய்யுது. நம்மளுடைய முன்னோர்களுடைய சக்தியை பாருங்கள். அதுக்கான மந்திரம் என்னென்னா, அமாங் பங் பங் என்று 1,08 உரு ஜெபிக்க வேண்டும். இந்த மந்திரம் ஜெபிக்கும் போது அதான் முன்னாடி சொல்லியிருக்கேன், கருப்பு கம்பளியில் அமர்ந்துக்கணும். 10 விரல்களையும் மூடி இருக்கணும். அழுத்தி மூடி ஜெபித்து பிறகு விரல்களை திடீர்னு விரிக்கும் போது குரளி கூத்தாடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. இது சித்தியாகிறது கண்டிப்பாக ஒரு மந்திரம் சித்தி ஆகிறதுக்கு ஒரு மண்டலம் ஆகும். நான் முதல்ல சொன்ன மந்திரம் பாருங்க, பிடாரிக்கட்டு நீலிக்கட்டுக்கு அதுக்கு ஒரு மண்டலம் ஆகும். அப்போ ஆக மொத்தம் 3 மண்டலம் ஆகும். இந்த 3 மண்டலத்தில் 3 மண்டலம்னா 148 நாட்கள் தொடர்ந்து ஜெபித்தால் நிச்சயம் சித்தியாகும். இதில் எந்த விதமான மாற்றமும் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. இந்த குரளி வித்தை நம்ம நாட்டில் இருந்து அழிஞ்சு போனதுக்கும் மறைஞ்சி போனதுக்கு காரணம் என்னென்னா, நம்ம மக்களுக்கு முன்ன மாதிரி பொறுமையோ சித்தி எடுக்கக்கூடிய சூழலோ உங்களுக்கு சரியான முறையில் அமையாததான் காரணம். இதை நீங்கள் கண்டிப்பாக முயற்சி பண்ணிங்கனாக்கா சாதிக்கலாம். இதில் எந்த விதமான மாற்றமும் கிடையாது. இப்போது உடல்கட்டு திசைக்கட்டை பற்றி இப்போ நம்ம பார்ப்போம். உடற்கட்டு எப்படி போடணும் என்னன்ட்டு முதல்ல திருநீரை கையில் எடுத்துக்கிட்டு புவியை தொட்டு வணங்கி எங் என்று திருநீரை சிரசை தொட்டு முன்புறம் போடணும். 2வது வங் என்று திருநீரை எடுத்து சிரசை தொட்டு பின்புறம் போடணும். 3வது சிங்கென்று சிரசை தொட்டு வலதுபுறம் போடணும். 4வது மங்கென்று சிரசை தொட்டு இடதுபுறம் போடணும். அடுத்தது கீழ்கண்ட இப்போ நான் சொல்கிற மந்திரத்தை நீங்கள் சொல்லணும். அறிவோம் தெற்கை நோக்கினேன் சண்முகன் மூர்த்தியாக கொண்டேனே. அறிவோம் வடக்கே நோக்கினேன் பிரம்மவாக கொண்டேனே. அறிவோம் கிழக்கே நோக்கினேன் தேவேந்திரனாக கொண்டேனே. அறிவோம் மேற்கே நோக்கினேன் நரசிங்கமூர்த்தியாக கொண்டேனே. அறிவோம் ஆகாசத்தை நோக்கினேன் நீலகண்டனாக கொண்டேனே. அறிவோம் பாதாளத்தை நோக்கினேன் காலபைரவராக கொண்டேனே. அறிவோம் பூமியை நோக்கினேன் பூடமாக கொண்டேனே. பொறுப்பு இருப்பாக கொண்டேனே. சிவன் சிவமாக கொண்டேனே. சிவன் இருந்தவாறே உடற்கட்டு. ஓம்
பகவதி ஈஸ்வரி என்றே தேகத்தில் பஞ்சாட்சர மூர்த்தி காவல், கைகளில் அம்பிகா மகேஸ்வரி சாமுண்டேஸ்வரி காவல், சிரசு முதல் பாதம் வரை அஷ்ட தேவர்களும் ஓம் என்ற அட்சாரமும் காவல், காதில் வீரபத்திரரும் நவதுவாரத்தில் நவகிரகமும் காவல், என்னை சுற்றி காலபைரவரும் காத்து நிற்க சுவாகா. திருநீர் அல்லது குங்குமம் இதில் ஏதாவது ஒன்றை நீங்கள் பயன்படுத்தலாம். தொடர்ந்து ஜெபிக்கணும். அப்படி நீங்கள் ஜெபிக்கும் போது நம்மளை சுற்றி ஒரு கவசம் உருவாகும். அது எப்போதும் நம்மளை சுற்றி அப்படியே இருந்துக்கிட்டே தான் இருக்கும். நீங்கள் சித்தி பண்ணிட்டீங்கன்னா மந்திரம் சித்தி அடைஞ்சதை அந்த கவசம் வந்துட்டு உங்களுக்கு கண்ணுக்கு அதிகப்படியான நீங்கள் மந்திர ஒரு ஏற்றி நீங்கள் உடற்கட்டை போடும் போது என்னென்னா அது உங்களை விட்டு விலகுவதை உங்கள் கண்ணுக்கே தெரிய ஆரம்பிக்கும். இதுதான் இதனோட சூட்சுமம். முதல்ல எந்த மாந்திரிக வேலையாக இருந்தாலும் உடற்கட்டை சித்தி பண்ணுங்கள். சில பேர் எந்திரத்தில் உடற்கட்டை போட்டு சித்தி பண்ணுவாங்க. அது வந்துட்டு கொஞ்சம் கஷ்டமான சூழல் தான். ஆனால் இந்த உடற்கட்டை நீங்கள் சித்தி பண்ணால் தான் இப்படிப்பட்ட வித்தைகள்லாம் நீங்கள் பண்ண முடியும். இல்லைன்னா சிரமமான விஷயந்தான். இப்போது மூலிகையோட மந்திரத்தை பற்றி இப்போ பார்ப்போம். மூலிகை ஒரு மூலிகையை சொன்னாக்கா அது இதுக்கு தான் பயன்படணும்னு முதல்ல தெரிஞ்சிருக்கணும். மூலிகையினுடைய மந்திரம் சில பேர் சொல்லுவாங்க, சில மூலிகைக்கு வந்து எந்த விதமான சாப நிறுத்தி மந்திரம் தேவையில்லைம்மா. சாபனைப்படுத்தி தேவையில்லை, ஆனால் மந்திரம் சொல்லி எடுக்கணும். அதனால தான் 100% பலிதவ மாட்டேங்குது. இப்போ ஸ்ரீதேவி செங்கழி நீர் அப்படின்னு சொன்னாலே இது வசிய மூலிகை. இந்த வசிய மூலிகைக்கு ஓம் ஸ்ரீம் லக்ஷ்மி தேவி என்று ஜெபிக்க வேணும். இப்படி ஜெபிச்சு தான் 108 1008 நீங்கள் ஜெபிச்சு எடுத்தால் தான் அது முழு வேலை செய்யும். பொண்ணு உமத்தை, இந்த பொண்ணு உமத்தையும் வந்துட்டு வசிய மூலிகை தான். ஒரு மூலிகை சொல்லும் போதே இந்த மூலிகை இதுக்கு தான் நீங்கள் கரெக்டாக கண்டுபிடிக்க தெரியும். அப்போ தான் நீங்கள் மாந்திரிகவாதி. கிரினி வருணியாரே மந்திரநாபி சிவி வசியம் பவ்வே கரும் பவ்வே என்று ஜபிக்க வேண்டும். அடுத்து கரும் செம்பை மூலி, இதுவும் ஒரு வசிய மூலி தான். தாமரை அல்லது கற்றாழை நூலினால் காப்பு கட்டி பூஜை செய்து ஓம் ஓம் சியாமலாதேவி ரூபி சாம்பவி கிரீங்க விலிங் கிரிஞ்சாதகி என்ற மந்திரம் உருவேற்றணும். உருவேற்றி காப்பு கட்டி 3ஆம் நாள் தான் அந்த மூலிகை எடுத்து நீங்கள் பயன்படுத்தணும். காப்பு கட்டின அன்றைக்கே நீங்கள் எடுத்து பயன்படுத்தக்கூடாது. இது வசிய மூலிகை தான். இது கருஞ்சம்மைங்கிறது மிகப்பெரிய ஒரு வசிய மூலிகை. அடுத்தது வெண்குன்றி, வெண்குன்றியும் வசிய மூலி தான். அமாவாசை என்று காப்பு கட்டி பூஜை செய்து வம் மம் வச விச நிறைமுருக வசீகரி ஓம் என்று செடிக்கு முன்னாடி நின்று மந்திரம் ஜெபிச்சு எடுக்கணும். நீங்கள் 108 ஜெபிக்கலாம், அதிகப்படியாக வந்து 1008 ஜெபித்து எடுக்கலாம். ஏன்னா போல காலகட்டத்துக்கு 1008 ஒரு இடத்துல நின்று ஜெபிச்சுக்கிட்டு இருக்க முடியாது. அது உங்களோட வசதிக்கு ஏற்ப நீங்கள் பார்த்துங்க. ஆனால் இந்த செடிக்கு முன்னாடி நின்று மந்திரம் ஜெபிச்சு தான் நீங்கள் எடுக்கணும். மஞ்சள் கரிசாலை, இதுவும் வந்துட்டு வசிய மொழி தான். ஒரு வெள்ளிக்கிழமை அன்னைக்கு காப்பு கட்டி மறு வெள்ளிக்கிழமை ஓம் கிளியும் ஜவ்வும் மகி என்று செடியின் முன்னின்று ஜெபித்து இந்த மூலிகை எடுத்து நீங்கள் பயன்படுத்தணும். மோகன மூலிகை, வெண்மூமத்தை வந்து மோகன மூலிகை. இது மா இதாங் மத்தம் தொன்மத்தி ஓம் ஆம் இலிஞ்ச் சத்தீசன மோகினி என்று ஜெபிக்கணும். இந்த மூலிகைக்கு முன்னாடி ஜெபித்து அப்புறம் தான் நீங்கள் எடுக்கணும். குறைச்சலாக 108 உரு. மருள் உமத்தை, இது வந்துட்டு மோகன மூலிகை தான். இதுவும் ஓம் தேவ மோகனம் வருக வருக என்று ஜெபித்து இதை எடுத்து நீங்கள் பயன்படுத்தணும். மோகன மூலிகை ஆழம் எழுதிருக்கு பாருங்கள், அது வந்துட்டு மோகன மூலிகை தான். அது ஓம் தேவ மோகனம் வருக வருக அப்படின்னு அந்த வேருக்கு முன்னாடி நின்று அதை எடுத்து நீங்கள் ஜெபித்து தான் நீங்கள் எடுத்து பயன்படுத்தணும். உச்சாடன மூலிகை, நரிமிரட்டி வந்துட்டு உச்சாடன மூலிகை, எதிரியை பயன்படுத்தக்கூடியது. இது உச்சாடன மூலிகைன்னா உங்களுக்கு தெரியும், மாந்திரிகவாதினா கண்டிப்பாக தெரியும். இந்த செடிக்கு வியாழக்கிழமை அன்னைக்கு காப்பு கட்டி சடாய் சடாய் தும்ம சடாய் சடாய் என்று சொல்லி இந்த செடிக்கு முன்னாடி நின்று மந்திரம் ஜெபிச்சு ஆணிவேர் அறாமல் இதை எடுக்கும்பொழுது கண்டிப்பாக இந்த மந்திரத்தை ஜெபிச்சு தான் எடுக்கணும். சாபனிபர்த்திங்கிறது வேறு, இந்த மந்திரத்தை ஜெபிச்சு எடுத்தால் தான் அது முழு பலனை கொடுக்கும். மான் செவி கள்ளி, இது வந்து உச்சாடன மூலிகை. இந்த செடிக்கு மன மகிழ்வுடன் வாசனை மலர்கள் தூவி தூபதீபம் காட்டி அருணகிரி ஆங்கார சக்தி தாய் உச்சாடி என்று ஜெபிக்கணும்.
இந்த செடிக்கு முன்னாடி நின்று இந்த மந்திரத்தை ஜெபிச்சு தான் இதை எடுக்கணும். அப்போ தான் உச்சாடன மூலிகை இது பயங்கரமான உச்சாடன வேலைகள்லாம் பண்ணும். இப்படி எடுத்து தான் நீங்கள் பயன்படுத்தணும். நீங்கள் சாபனைப்படுத்தியும் மந்திரத்தையும் போட்டு குழப்பிக்காதீங்க. சாபனைப்படுத்தி நீங்கள் செய்கிறது மாதிரி செய்யணும். ஆனால் இந்த மந்திரம் சொல்லி எடுத்தால் தான் 100க்கு 100% இது வேலை செய்யும். உச்சாடன மூலிகை ஆரணமுறி. இந்த செடிக்கு காப்பு கட்டி ஓம் கோர கோர ரூபி மாயி சடாய் சடாய் என்று ஜெபித்து இதை எடுத்து நீங்கள் பயன்படுத்தணும். ஆணி வேர் அறாமல் எடுக்கணும். வேறு எந்த வேர் எடுக்கிறதா இருந்தால் ஆணி வேர் அறாமல் தான் நீங்கள் எடுக்கணும். தம்பன மூலிகை கட்டுக்கொடி. செடியின் வேருக்கு காப்பு கட்டி சீலிக்கலால் பேத்துலால் பேத்து சிவ சிவா என்று ஜெபிக்கணும். ஜெபித்து இதை எடுத்து பயன்படுத்தணும். இது ஏதோ வார்த்தை மாதிரி இருக்குது, ஆனால் ஒன்று சித்தர்களுடைய மந்திர முறை தான் இது. தம்பன மூலிகை நத்தச்சூரி. அதுக்கு நத்தச்சூரிக்கு சாபனை படுத்தி தான் தேவையில்லைம்பாங்க. ஆனால் மந்திரம் சொல்லி எடுக்கணும். காப்பு கட்டி இந்த செடிக்கு காப்பு கட்டி ஓம் வஜ்ரரூபி சூரி சூரிம காவிரி சுவாகா என்று ஜெபித்து எடுத்து நீங்கள் பயன்படுத்தணும். தம்பன மூலிகை பால் புரண்டி. இந்த பால் புரண்டி நண்பர்களே, வீடியோ நீண்டு கொண்டே போகிறதுனால இதோட நான் முடிச்சுக்கிறேன். இந்த காணொளி உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். பயன்படுத்துங்க. நன்றி, வணக்கம்.